யாரும் இல்லைங்க. குமார் ஃப்ரெண்டு பாண்டி. குமார் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்து அவங்க பொண்டாட்டிக்கிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்குறான். அவங்க வந்து தண்ணி இல்லை, அண்ணன் இல்லை, வெளியே போங்கன்னு கேட்குறாங்க. அதேமாரி அத்துமீறி இவன் வந்து குமார் பொண்டாட்டிக்கிட்ட என்ன தப்பாக நடக்கிறான்னு பாரு. என்ன தான் நெருங்கின ஃப்ரெண்டாக இருந்தாலும், ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும், நம்ம இல்லைன்னா வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் வச்சுக்கணும். அப்படி ரொம்ப கெட்டவனாக இருந்தால், அவன் குணம் சரியில்லை அப்படின்னா தெருவோடு வச்சு நிப்பாட்டிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறத அக்கா தங்கச்சிக்கோ இல்லை நம்ம ஒய்ஃபுக்கோ நம்ம தான் பாதுகாப்பு. ஏன்னா வர்றவன் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி துரோகம் பண்ணதே கூட இருக்கிற நண்பன் தான். ஏதோ ஒரு 100ல் ஒரு 4 நண்பன் நல்லவனாக இருப்பான், மித்தவன் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான். நீங்கள் இந்த கேரக்டரை பார்த்து இது போல் எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. நன்றி, வணக்கம். அண்ணா இருக்காரா? கச்சேரிக்கு போயிருக்காரு. ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கிடைக்குமா? தண்ணிலாம் இல்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க. அவர் இருக்கும்போது வாங்க. ஏன் இல்லாத மேல எல்லாம் கை வைக்காதீங்க. ஏய், அக்கா, உன் தம்பி முத்துப்பாண்டி கண்ட பொம்பளைங்க கூட சவகாசம் வச்சிருக்கான். அப்படியா சொல்ற? ஆமாக்கா, ஊரே பேசுது. முதல்ல அவனை கூப்பிட்டு கண்டிச்சு வைக்கா. இப்படியே போனா உருப்பிட மாட்டான்.